ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். அமித்ஷாவை சந்தித்துவிட்டு காரில் திரும்பும் போது கர்ச்சீஃபால் முகம் துடைத்ததை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என இபிஎஸ் விமர்சனம். எதிர்க்கட்சித் தலைவரான தன்னை பற்றி வேண்டுமென்றே அவதூறாக தகவல் வெளியிடுகிறார்கள் என்றும் காட்டம். அமித்ஷாவை பார்க்க பகிரங்கமாக சென்ற தாம் முகத்தை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுக மீது குற்றச்சாட்டை முன்வைக்க ஏதும் இல்லாததால் சிறுபிள்ளைத்தனமாக திமுகவினர் பேசுவதாக விமர்சனம். அதிமுகவின் உள்கட்சி விவகாரத்தில் அமித்ஷா தலையிடவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம். அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணி அமைப்பது வழக்கமானதுதான் என்றும் பாஜகவுடனான கூட்டணி குறித்து பேட்டி. பொதுக்குழுவின் சிறப்பு தீர்மானத்திற்கு எதிராகவும் கட்சியின் கட்டுப்பாட்டை மீறியும் பேசியதாலும் நடவடிக்கை. செங்கோட்டையன் மீதான நடவடிக்கை குறித்து எடப்பாடி பழனிசாமி சூசக பதில். சென்னையில் 5க்கும் மேற்பட்ட இடங்களில் தொழிலதிபர்களின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு தொடர்பாக சோதனை நடைபெறுவதாக தகவல். தமிழ்நாட்டில் பனை மரத்தை வெட்டுவதற்கு மாவட்ட ஆட்சியரின் அனுமதியை கட்டாயமாக்கி அரசாணை வெளியீடு. வட்டார அளவில் அமைக்கப்படும் கண்காணிப்பு குழு கிராமம் வாரியாக பனை மரங்களின் எண்ணிக்கையை கணக்கிட்டு பதிவேற்றவும் உத்தரவு. திருநெல்வேலியில் தனது பைக் மீது மோதிய போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளரின் காரை தடுத்து நிறுத்த முயன்ற நபர். காரின் பேனட் மீது ஏறியவரை 200 மீட்டர் தூரத்திற்கு இழுத்து சென்ற போக்குவரத்து சிறப்பு உதவி ஆய்வாளர் பணியிடை நீக்கம். புதுச்சேரியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்த விவகாரம் குறித்து விவாதிக்க கோரி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் அமளி. சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்ட திமுக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் குண்டுக்கட்டாக வெளியேற்றம். தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து பெரியாறு பாசன பகுதியில் ஒருபோக பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. அமைச்சர் மூர்த்தி மற்றும் தேனி, மதுரை, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்கள் திறந்து வைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 10,220 ரூபாய்க்கும் சவரன் 81,760 ரூபாய்க்கும் விற்பனை. உத்தரகாண்டின் சமோலி பகுதியில் மேக வெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் ஏராளமான கட்டிடங்கள் சேதம். ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டோடுவதால் கரையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்பு பகுதிகள் மூழ்கின. உத்தரகாண்ட் மாநிலத்தில் மேக வெடிப்பால் பல பகுதிகளில் நிலச்சரிவு. காவல்துறை அதிகாரிகளுடன் பாஜக எம்பி ஆய்வு மேற்கொண்ட போது திடீரென்று சரிந்து விழுந்த பாறைகள். உத்தரகாண்டில் மழை வெள்ளம் காரணமாக முசௌரி செல்லும் பாதை சேதம். 2500 சுற்றுலா பயணிகள் சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியாமல் தவிப்பு. குஜராத் மாநிலம் காந்தி நகரில் புல்டோசர் மூலம் இடித்து அகற்றப்பட்ட சட்டவிரோத ஆக்கிரமிப்பு கட்டடங்கள். பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட அதிகாரிகள். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் இனி வேட்பாளர்களின் வண்ண புகைப்படம் இடம்பெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் பீகார் சட்டமன்ற தேர்தலில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை. அமெரிக்காவுடன் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் வெனிசுவேலா ராணுவம் தீவிர பாதுகாப்பு ஒத்திகை. கெரிபியன் தீவு பகுதியில் 2 நாள் நடைபெறும் பயிற்சியில் போர் விமானங்கள், போர்க்கப்பல்கள் பங்கேற்பு. 29 மணி நேர நேரடி விமான சேவையை தொடங்குகிறது சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ். சீனாவின் ஷாங்காய், அர்ஜென்டினாவின் பியூனஸ் ஏர்ஸ் இடையே டிசம்பர் 4ஆம் தேதி முதல் இயக்கப்படும் என தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி வெற்றி. 18 ஆண்டுகளுக்கு பின் சொந்த மண்ணில் வீழ்த்தியது இந்திய அணி. சேலம், ஈரோடு, நீலகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். செங்கல்பட்டு, காஞ்சிபுரத்திலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் அடுத்த 6 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் எச்சரிக்கை. ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து
பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.